ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேகியோட ஒன் ஷாட். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இதில் நம்ம சுகா வந்து ஒரு ஐடல். ஓகேவா? சுகா ஒரு ஐடலாக இருப்பாங்க. நம்ம டே வந்து ஒரு சிஇஓ. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பெரிய காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜுக்கு முன்னாடி ஒரு 2 கார் நின்றுட்டுருக்கு. இப்போ அந்த காரில் இருக்க ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே எங்கே இருக்கா சொல்கிறாங்க. வந்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஒரு பர்சன் ஓடி வந்துட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தாக்கா 2 கார் நின்றுருக்கு. ஃபுல்லாக 2 பிளாக் கலர் கார் தான். இப்போ அந்த கார்லேருந்து ஒரு 2 பர்சன் இறங்குறாங்க. இப்போ இன்னொரு கார்லேருந்து 2 பர்சன் இறங்குறாங்க. மொத்தம் அந்த கார்லேருந்து 4 பேர் இறங்குறாங்க. இறங்கிட்டு நின்றுருக்காங்க. 4 பேருமே ஹேட்டு மாஸ்க்லாம் போட்டுருக்காங்க. இப்போ அந்த பர்சனை ஓடி போயிட்டு ஒரு பர்சனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சனை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்காரு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. எனக்கு அப்பானா உனக்கு அங்கிளா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதை கேட்டுட்டாங்க 3 பேரும் சிரிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ சுகா ஒன்னையும் டீஸ் பண்ண ஒருத்தன் இருக்கானா, நீ தான் எல்லாரும் டீஸ் பண்ணுவேன், நீ தான் சேவஜாக இருப்பேன், ஒன்றையும் ஒருத்தர் டீஸ் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு அந்த 3 பேர் கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அச்சோ சின்ன நீங்களா சொல்கிறாங்க. பரவாயில்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அச்சு உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, நீங்கள் எவ்வளோ பேர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் நம்பிட ஹேங் தேவையாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு சத்தமாக மட்டும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த வந்துட்டு பிரேக் அவர் கிடையாது, அதனால் நீங்கள் யாரும் வரமாட்டாங்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கூட்ட கேட்குறாங்க. சரி ஓகே சார். சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லை சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறாங்க. பார்த்தாக்கா அங்கே நிற்கிறது எல்லாருமே நம்ம ஹேங் லைன். ஓகேவா? ஹேங் லைன்ஸ் தான் அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஜிமின் பார்த்ததும் ஐயோ எனக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்கு சுகா. அந்த பிக்கெட்டை சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. டே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீ பிக்கெட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ஓடி போயிட்டு இருந்துக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் 3 பேர் கிட்டே நம்ம ஜிமினிக்க நம்ம சுகா தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த அக்கோல் மாஸ்டர் கேட்குறாங்க. இது தனித்தனி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் கூட தனியாக, ஜெயோ கூட தனியாக, அதுக்கப்புறம் ஜிம் கூட தனித்தனி எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. பின்ன இவங்களோட மீட் பண்ணுறதுக்கா அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா சொல்கிறேன். இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் உனக்கு சான்ஸ் கிடைக்காது, நீ வந்தால் எங்களை மீட் பண்ணலாமே சொல்கிறாங்க. யார் இந்த சுகா என்னை கூட்டிகிட்டு வருவானா சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. ஏன் நான் உன்னை இன்ட்ரோ பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்களை நான் சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் கார்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அப்படி ஒரு கோவம் வருது. இது யார் அப்படி கேட்குறாங்க. தெரியல சார் சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. முறைச்சி பார்க்குறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ சுகா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கால் வருது. ஒரு நிமிஷம் இருந்தால் சொல்ல தள்ளி வராது. ஹலோ சொல்கிறாங்க. சுகா எங்கே இருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் டேமில் இருக்கேன் சொல்கிறாங்க. டேமில் இருக்கா. ஆமாம் டேமில் தான் இருக்கேன். ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்துட்டா இருக்காங்க. என்கிட்ட போய் சொல்கிறல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகா தான் ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. சரி சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன். மார்னிங்கே ஹாஸ்டலில் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. உனக்கு இங்கே செட் ஆகிடுச்சா. எல்லாமே செட் ஆகிடுச்சு. எனக்கு ஓகே, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. அம்மா நல்லா இருக்காங்களா. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க தெரியுமா. அம்மாவும் சரி அப்பாவும் சரி உன்னை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வேறு யாரும் இல்லை, சுகாவோட தம்பி தான். ஓகேவா? சுகா ஒரு ஐடல் ஆகிட்டாரு. சுகா ஐடல் ஆனது வந்துட்டு நம்ம சுகாவோட அப்பாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். நம்ம சுகா ஒரு சிஇஓவாக ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு ஐடலாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது வீட்டில் வந்து சண்டை போட்டு அவரே வந்து அவர்கிட்ட மணி கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஐடலான மணி தர மாட்டேன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுகா வந்துட்டு மணி தேவையில்ல சொல்லிட்டு அவரே வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஒரு ஐடலாக ஆகிருப்பாரு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சுகா அவனுக்கு அப்பா மேலே கோவமாக என்ன சொல்கிறாங்க. எனக்கு கூட அப்பா மேலே கோவம் இல்லை, அவருக்கு என் மேலே கோவம் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை, அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. யார் அவருக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இன்னும் தப்பாக எடுத்துக்காத, அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சுல நீ சிஓவாக ஆகும்னு சொல்லிட்டு. நீ இப்போ தான் அப்படி ஐடல் ஆகிட்டியா அதை சொல்கிறாங்க. ஏன்டா எனக்கு பிடிச்சதானே நான் ஆக முடியும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதா, நீ அப்பா கிட்ட பொறுமையாக சொல்லி அவர் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. யார் அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ தானே அவருக்கு செல்ல பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஏன் நீ மட்டும் என்ன சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவன் இப்போ கூட சொல்லுவாங்க தெரியுமா, உன் அண்ணா மாதிரி இரு, உன் அண்ணா மாதிரி படிக்கணும், உன் அண்ணா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் சொல்கிறாங்க. இப்போது சுகாவுக்கும் புரியுது அவங்க அப்பா ஒரு மேலே ஒரு பாசம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ தான் ஒரு பெரிய ஐடல் ஆகிட்டல, அப்படியே வீட்டுக்கு வர மாட்டேறா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சுகாவுக்கு பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அவரே என்னைக்கு வந்து கூப்பிட்றாரோ அப்போ தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீயும் ஒரே மாதிரி தான் இருக்க, அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, 2 பேரும் ரொம்ப பிடிவாதமான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போது சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி அதை விட்டு நல்லா இருக்குல்ல. நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி இருந்தால் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறாங்க. அமௌண்ட்டு கொடுக்க சொன்னாங்க அந்த மணி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நிறைய மணி வச்சுருக்காரு. ஏய் என்னடா இவ்வளோ கேஷ், நீ கூட கேஷில் பேக் வச்சுருக்கா சொல்கிறாங்க. இல்லை அம்மா தான் சுகா அப்படின்னு அங்கே போனவங்களை பார்க்க வருவான் கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அதற்கு வேணாண்டா, எனக்கு சேலரிலாம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. சேலரிலாம் கொடுக்குறாங்களா. இப்போ நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா
ட்ரைனிங் பீரியடில் தான் எங்களுக்கு சேலரி தர மாட்டாங்க ஓகேவா. நாங்கள் தான் இப்போ டெபியூட் ஆகிட்டோமே, நாங்கள் தான் இப்போ ஐடல் ஆகிட்டோம் இல்லையா, அதனால எங்களுக்கு வந்து சேலரிலாம் கொடுக்குறாங்க. உன் அண்ணா நிறையவே சேலரி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மியூசிக் ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருக்கான், அப்புறம் ஐடலாகவும் இருக்கான் இல்லையா, அதனால் அவனுக்கு சேலரிலாம் கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அப்படியா இருந்தாலும் அம்மா கொடுக்குறாங்க நீ வச்சுக்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் மணி கொடுக்குறாங்க. எனக்கு வேணும்லாம் சொல்கிறாங்க, நீ வச்சுக்கோ அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, இது அம்மா கொடுத்த மணி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சுகாவோட ஹேண்டில் வச்சு விட்றாங்க. இப்போது நம்ம ஜிமினும் வந்து சுகாவும் சரி ஓகே அம்மா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வாங்கி அவர் கூட்டு வச்சுக்கிறாங்க. சரி அப்புறம் என்ன உங்களை யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, மாஸ்கெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது சின்னக்கு ஜெயவுக்கும் பிடிச்சிருக்கு, டே உன் தம்பி சமைக்க விட்றா சொல்கிறாங்க. நான் கூட ஒன்றை மாதிரி பண்ண நினச்சேன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன மாதிரி இல்லை, அவன் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா சரி ஓகே நீங்கள் எதனா சாப்பிட்றீங்களா, கேன்டீனில் ஜூஸ் நல்லா இருக்கும் வாங்கிட்டு வருவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியா கேன்டீன் ஜூஸ் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு வாங்கிட்டு வரட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகா ஏன் நீங்கள் வர சொல்கிறாங்க. டே உண்மை தான் கேட்குறேன் சொல்கிறாங்க. நீங்கள் பாரு அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா, உன்னை பார்த்துட்டு போதான் வந்து சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் வாங்கி தரவா அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ பார்க்க வந்ததே ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை நீங்களாம் பிஸியாக இருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஃப்ரீ ஷெடியூலே இருக்காதுல்ல. ஆமாம் நீ எப்படி ஹேங்கெலாம் பிடிச்சி வந்தா சொல்கிறாங்க. உனக்கு தான் பிடிக்குமே, என்னோட உனக்கு இவங்களெல்லாம் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, நீங்கள் வந்திருக்குன்னு சொன்னதுமே பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன், கான்சர்ட் போயிட்டு இருந்தனால பார்க்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க. ஆமாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கான்சர்ட் எப்போ சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக்கு சொல்கிறாங்க. அங்கே டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரும் பார்க்குறாங்க. உன் டிக்கெட் தானே வேணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்கிறாங்க. 4 சொல்கிறாங்க. 4 எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்புறம் டிக்கெட் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. இதே நம்பர் எடுக்கிறாங்க. ஆச்சு உங்கள் நம்பரா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் நேம் போட்டு சேவ் பண்ணாத, வேறு எதாவது சேவ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் ஹேங்கு போட்டுக்கவா சொல்கிறாங்க. போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சுகா நீ உங்களால் கூட்டிகிட்டு வந்ததுக்கு சொல்லிட்டு என் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. உன் ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி ஜேக்கப் கேட்குறாங்க. உங்களால் ஒரு டைம் மீட் பண்ணுறது தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. டே ஆர்மியோட ட்ரீம்னா அது நம்ம தானே டான்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ட்ரீம் மட்டும் உனக்கு போகாது ஓகேவா, உனக்கும் தனியாக ஒரு ட்ரீம் வேணும் ஓகேவா, உன்னோட கரியர் உன் லைஃப்காக சொல்கிறாங்க. அப்படி ஒரு ட்ரீம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சிஓவாக ஆகணும், எனக்கு சுகா மிஸ் பண்ண அந்த இது நான் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அப்போ தான் அப்பாவுக்கு சுகா மேலே கோவம் இல்லாமல் அப்பா எப்போ பழைய மாதிரி பேசிப்பாங்க அப்படி ஜிமின் சொல்ல. இப்போ சுகாவுக்கு ஹாப்பியாக இருக்கிறது கேட்குறதுக்கு, ஏன்னா சுகாவுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும், ஜிமினுக்கு சுகானா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பேரும் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்போ அண்ணா மேலோட கோவம் போயிட்டு நான் சிஓவாகிட்டேன்னா நான் அப்பா வந்துட்டு கொஞ்சம் கோவம்லாம் குறைஞ்சிரும், அப்புறம் நாங்கள் எல்லாம் பழைய மாதிரி நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஆரம் பார்க்குறாங்க. சுகா உன் தம்பி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு தான் சேம் டைம் ரொம்ப பிரில்லியன்ட் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. காலேஜ் டாப்பர் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஆரம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நிஜமாக வச்சு மீன் சொல்கிறாங்க. ஆமாங்க யாங்க சொல்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் வராது, மற்றபடி எல்லாம் நல்லா படிப்பான் சொல்கிறாங்க. ரொம்ப கிரேட் ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் நல்லா விஷ் பண்ணுறாங்க. ஜிமிக்கு ஹாப்பியாக இருக்கா. சரி ஓகே நீங்கள் டைம் ஆகணும் உங்களுக்கு, நீங்கள் போகிறீங்களா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ சொல்ல அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சுகா கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ சுகா கிட்ட போகிறாங்க. சுகா வந்து மாஸ்க் போடலாம், மற்ற 3 பேரை போட்டுருக்காங்க. ஜிம்மின் போட்டு சுகா சீக்கிரம் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சுகாவும் ஹாப்பியாக நீ மாறவே இல்லடா, நான் வளர்ந்துட்டேன்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நீ எவ்வளோ தான் வளர்ந்தாலும் எனக்கு அண்ணா தானே சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஐடியல் வேணா இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு அண்ணா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் ஹாப்பி ஆகிட்டு அவருக்கு வந்துட்டு ஜிம்மில் போகிறதுல மிஸ் பண்ணிடுறாரு. இதை பார்க்குறாங்க ஒரு பர்சனுக்கு அப்படி ஒரு கோவம். அவங்களுக்கு அந்த கோவத்தை எப்படி சொல்கிறதே தெரியல. அவன் யாராக இருப்பான், இது வரைக்கும் நம்ம லவ் பண்ணுறதா அவன் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இப்போது இந்த பர்சனை இப்படி வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் அப்படின்னா அவன் யாராக இருப்பான் சொல்லிட்டு இப்போது ஒரு பாடிகார்டு கூப்பிட்றாங்க. பாடிகார்டு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. அந்த பையன் யாரும் சரிங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் விசாரிச்சு பார்க்குறாங்க. சார் அந்த பையன் வந்துட்டு பார்க் குரூப்பில் பையனா சொல்கிறாங்க. பார்க் குரூப் பையனா. ஆமாம் சார் அந்த பையன் வந்து பார்க் குரூப்பில் பையனா அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேக்கர் பார்க்க இன்னும் கோவம் வருது. அவன் யாராக இருக்கும் உனக்கு சொல்லிட்டுனா சுகாவோட ஃபேமிலி பேக்ரவுண்டு சுகா எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஈவன் மற்ற மெம்பர்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இதை பற்றி யாரும் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லவே இல்லையா. அதனால் இந்த பையனுக்கும் சுகாவுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரியல. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. பார்த்துருக்காங்க. நீ என்ன செக் பண்ணி நினைக்கிற சுகா அப்படி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தானே போயிட்டு ஒரு சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. லவ்விலா வீட்டு சொல்லிட்டு 2 டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ் பாய் சொல்கிறாங்க. பாய்டா சேஃபாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா இவங்க எல்லாரும் அந்த கார் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜிமின் வெளில போகிறாங்க. காலேஜில் போயிடுறாங்க. டேக்கு சமக்கம் வருது. நீ இவன் யாராக இருப்பான், இவன் மேலே அவன் அவ்வளோ கேரிங்காக இருக்கான். கிஸ் பண்ணுறான். அவன் வந்து ஹக் பண்ணுறான். எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கான். மாஸ்க் இருக்கும். இவன் என் கூட வந்தால் கூட மாஸ்க் ரிமூவ் பண்ணவே மாட்டான். அப்படி இருக்கும்போது என் கூட அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ வந்து ப்ரொடெக்ஷனாக கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் அப்படி இது இருக்கவங்க விட வந்துட்டு அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட யாருமே இல்லை. பாடி கார்ட்ஸும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது காலேஜ் வாசலை வந்து மீட் பண்ணுறேன்னா அப்போ உனக்கு அவனுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அப்படியே சீட் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு தேதண்டா சுகா போய் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ
இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமின் தண்டா செம்ம ஹாப்பியாக காலேஜ் என்ட்ராகிறாங்க. இப்போ நம்ம டே தண்டா வந்துட்டு சுகாவுக்காக அகைன் கால் பண்ணுறாங்க. இப்போ சுகா பிக் பண்ணுறாங்க. என்ன டேங்க வேணும் உனக்கு, எதுக்காக சும்மா கால் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜியாவுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதனால கேட்கல. அவர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு கார் வந்து நாமிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு என் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தாலும் இங்கே வா அங்கே வா சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சுகா தானே நினச்சிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. டேக்கு ரொம்ப கோவம் வருது. சாருக்கு நானே லவ் சொல்கிறாலும் உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியுதா என்ன பார்த்தா சொல்லிட்டு அவர் கோவமாக தான் இருக்காரு. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோவம் வந்துருக்கு. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக காலேஜில் என்ட்ராயிடுறாங்க. அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பார்த்துட்டு இருக்காண்டா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ஜிமின் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அம்மா இந்த திங்ஸ்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி வாங்கலா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வரமா சொல்கிறாங்க. நீ தானே கேட்ட குக் பண்ணி தர சொல்லி, அப்போ நீ வாங்கிட்டு தானே குக் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே யார் யாராவது இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லோரும் இருக்காங்க ஓகேவா, ஹேங்ஸ்லாம் இருக்காங்க, நானும் இருக்கேன், நீ வா சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த திங்ஸ் எடுத்துக்குவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவர் அந்த ஃபோனில் ஹெட்ஃபோனில் பேசிக்கிட்டே அந்த திங்ஸ்லாம் எடுக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வராங்களா. வெளில வந்துட்டு கேப்பு எப்போ வரும் சொல்லி ஜிமின் கேப் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு கார் வருது. கார் வந்துட்டு சரி இருங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க வந்துட்டு நீங்கள் புக் பண்ண கேப் சொல்கிறாங்க. இல்லையே இது கேப் நம்பர் இல்லையே சொல்லி ஜிமின் அந்த காரை சுற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பிளாக் கலர் காராக இருக்குது. அந்த பர்சன் சுற்றி பார்க்குறாங்க. யாருமே ஜிமின் கூட தனியாக நின்றுருக்காங்க. டக்குனு அந்த ஜிமினை பிடிச்சி அந்த பர்சன் எடுத்துறாங்க. எடுத்துட்டு மூக்கில் அப்படியே வந்துட்டு ஒரு கட்சி வச்சு அப்படியே அமுத்திடுறாங்க. இப்போ ஜிமின் மயங்கிடுறாரு. இப்போ ஒரு பர்சனுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சார் நான் கிட்ட பண்ணிட்டேன் அந்த பையனை சொல்கிறாங்க. கிட்ட பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரா. இந்த பக்கம் ஒரு பெரிய குடோன் காமிச்சிட்டு இருக்காங்க. டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக சடனாக அவசரமாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பர்சனை அன்றைக்கி வர வச்சுருக்கேன். அவங்ககிட்ட நீ தான் உண்மை பேசுவாங்க. உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ பேசுறதுக்கும் டைம் இருக்காது, நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. யார் என்ன சொல்லி கேட்குறாங்க. சுகா என்னை சீட் பண்ண ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்னா சுகா வந்து சீட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆமாம் சுகா என்னை சீட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அங்கே வந்து டே அண்ட் ஜம்ப் கூட ஓகேவா, ஜம்ப் டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி ஓகே ஆனால் எனக்கு அவரை பார்த்து அப்படி தெரிய சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா, இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியாது, ஐடியலாக இருக்கவங்களும் சுத்தமாக முடியாது சொல்கிறாங்க. அப்படி லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி பசங்க கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா காயின்னு இருக்காங்க. இல்லைனா உனக்கு நம்பிக்கை இல்லை, ஐடியெல்லாம் அப்படி தாங்க, நீ எதுக்கு அவர் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ எதுக்கு அவருக்கு லவ் பண்ண வர சொல்கிறாங்க. இப்போ ஒரு டேக்கு போகும் ஒரு காய் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்று நீ லவ்வில் நம்பிக்கை, ஒன்று லவ்வில் ட்ரஸ்ட் வை, இல்லைனாக்கா சுகமாக ட்ரஸ்ட் வை, 2 பேர் நம்ம எதுக்காக லவ் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம தான் எனக்கு இது வரைக்கும் சுகா மேலே நிறைய ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக இந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டே போயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு, ஆமாம் அவன் யார்கிட்டையும் இவ்வளோ கேரிங்காக இருந்தால் பார்த்ததே கிடையாது. அவன் கேரிங்காக இருப்பான், அதுவும் ஷோ பண்ணவே மாட்டான். ஆனால் அவன் பப்ளிக்காக இந்தளவுக்கு ஷோ பண்ணுறான், கிஸ் பண்ணுற அளவுக்கு போகிறான் அப்படின்னாக்க அவன் எந்த அளவுக்கு இருக்கிறவங்க இருக்கான், அவன் அந்தளவுக்கு அவனுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. உடனே அவசரப்படுறியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் அவசரப்படல ஓகேவா, அந்த 1 வீக் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் அடிக்கடி இந்த பையன் நான் அந்த 1 வீக் அந்த பையனை ஃபாலோ பண்ணுறேன். அடிக்கடி ஃபோன் பேசுகிறான். அது கண்டிப்பாக அவன் சுகா கிட்ட தான் பேசுகிறான். எப்போலாம் வந்துட்டு நான் அந்த பையன் ஃபோன் பேசுகிறான். அப்புறம் சுகா கால் பண்ணி சுகாவோட ஃபோன் பிஸின்னு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. எனக்கு என்கிட்ட இல்லை அப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த பையனை அவன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவன் பார்க்குறதுக்கு ஏதோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாரு. அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக இங்கே அந்த பாடி வஸ்தாண்டா ஒரு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க. அந்த பையனை ஒரு பெரிய மேன்ஷன் இது. அந்த மேன்ஷனுக்குள்ளே அந்த பையனை தூக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜம்ப் தான் வந்துட்டு என்ன பண்ணுறான்ட்டு எனக்கு புரியலையே சொல்லிட்டு நம்ம ஜம்ப் போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மெக்கு ஒரு பாடி கார்டு 2 பேர் வராங்க. அந்த பாடி கார்டு தான் அந்த ஜிம்மில் தூக்கிட்டு வராங்க. ஜிம்மில் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே அந்த சேர் வந்துட்டு சோஃபா வந்துட்டு வைக்கிறாங்க. சார் தூக்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா ஜிம்மின் தான் வந்துட்டு அப்படின்னு மயங்கிருக்காரு. இப்போ தான் பார்க்குறாங்க ஜம்கா இவன் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்து பயங்கர ஷாக்கு. டேங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கு நீ சொல்லி இப்போ ஜம்ப் ஓடி போகிறாங்க. ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பேப்பர் மாதிரி இருக்குது. என்ன ஜிம்மின் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு அவர் ஓடி வர தண்ணி வந்து ஜிம்மின் மேலே அடிக்கிறாங்க. ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்னடா இது என்ன அப்படி கேட்குறாங்க. இருடா சொல்லிட்டு இப்போ காய் வந்துட்டு ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாரு நம்ம ஜிம்மின் பேப்பர் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மியோட பேச தண்ணி அடிச்சது வந்துட்டு ஜிம்மின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து அந்த மயக்கம் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ ஜம்முக்கு வந்துட்டு தண்ணி ஃபோர்ஸ் ஆட்டுறா சொல்கிறாங்க. சார் ஃபோர்ஸ் அடிச்சிடாரு. இந்த பக்கம் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறது பார்த்ததும் ஜம்முக்கு வந்து டக்குன்னு ஜிம் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்முக்கு என்ன சொல்லி தெரியல. ஜிம்மின் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜம்முக்கா என்னை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜம்முக்கா வந்துட்டு அது ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஒன்றும் அங்கே பாருமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னம்மா
டே தான் வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க ஜங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்து திரும்பி முறைச்சி பார்க்குறாங்க. டேவை ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு அப்படி சொல்லி தூக்கிட்டாங்க ஒரு ரூம். அந்த அங்கே ஒரு ரூம் இருக்காது, ஜங்கோட ரூம் அந்த மேன்ஷனில். அந்த ரூம் வெளியில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்கை விட்டு எங்கேயும் போயிட்டு தான் சொல்கிறாங்க. பாரு இன்னொரு உள்ள பாரு சொல்கிறாங்க. இது யார் வீடு ஜங்கா சொல்கிறாங்க. இது நம்ம வீடு தான் சொல்கிறாங்க. நம்ம வீடாக சொல்கிறாங்க. நம்ம வீடு தான் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒன்றா சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகேவா. உனக்கு இன்னொரு சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜங்கை நீ யாருக்கு என்ன பண்ணா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்டா ஒன்றும் ஒன்றும் ஓகேவாங்க பாரு நம்ம எதை சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் நீ இங்கே என்ன வந்துடுறேன் சொல்லி ஜங்கு வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிம்மிக்கு வந்து பயமாக இருக்குது. ஜிம்மி அப்படியே வந்துட்டு பயப்படுறாங்க. இப்போ ஜிம்மி வந்து ஜிம்மி பேக்கில் ஃபோன் வச்சு ஜிம்மி டக்குனு ஃபோன் எடுத்துட்டு அப்புறம் சுகாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. எங்கடா போனேன் காய்கறி வேண்ட சொல்லுதுன்னு சொன்னேன் எங்கே போயிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினை நம்மளோட பாசில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்ல என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டேன். நம்மள்ட்ட சுகா தான் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஜிம்மில் சுகாவுக்கு அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம சுகா ஆரம்பி நம்ம ஜின்னு அப்புறம் நம்ம ஜேவுக்கு 4 பேரும் அவங்க ஐடென்டிட்டி கூட மறந்துட்டு அவங்க பாட்டு காரில் வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இந்த லொக்கேஷன் அது தேர்தல் வந்துட்டு இருக்காங்க. இந்த மேன்ஷனில் சிட்டியோட அவுட் ஆஃப் சைடில் இருக்குது. ரொம்ப பெரிய மேன்ஷன். அவங்க பார்க்குறாங்க. இப்போ எப்படா ஜிம்மியை போய் கிட்னாப் பண்ணாங்க சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. இதுக்கு தாண்டா நம்ம போய் மீட் பண்ண போகிறாங்க ஃபேமிலிலாம். இந்த மாதிரி மீட் பண்ணால் இப்படி தானே பிரச்சனை வரும் சொல்கிறாங்க. எதுக்காக நம்ம கிட்னாப் பண்ணாங்க யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல சொல்லிட்டு நம்ம டேக்கும் சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பக்கம் டே கொஞ்சம் பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. டே அவங்க அறிவுறன்னு யார் போய் கிட்ட முடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நீ என்ன வந்துட்டு அவன் ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்றா சொல்கிறாங்க. டே அங்கே அவன் பாய் ஃப்ரெண்ட்ரா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. என்ன ஒரு பாய் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. ஜங்கா அவன் பாய் ஃப்ரெண்டுக்கா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மெக்கு அப்படியே வச்சனும் ஒன்று பாதி கிடையாது. டே எதுக்காக நீ வந்து ஜிம்மில் கிட்ட பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி நான் அவனுக்கு 2 பேருக்கு அவனுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. கடவுளே அவன் ஜங்கோட பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ ஜங்கா நீ கூட என்ன ஹைட் பண்ண மறைஞ்சா ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்கிறாங்க. சரி அவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு சுகா கூட என்ன வேலை அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே அது என்னவோ இருந்தாலும் கேட்டு பேசுகிறாங்க. எதுக்கு அப்படி கிட்னாப் பண்ண வச்சிருக்கா அவன் சின்ன பையன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையன் தான் அவளுக்கு ஒரு ஐடியாவில் வந்து மீட் பண்ணுறான். அது காலேஜ் வாசலில் வச்சு கிஸ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பொண்ணு புரியல என்ன சொல்கிறேன். ஜிம்மி அப்படிப்பட்ட பையன் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அவன் ஒரு குழந்தை மாதிரிடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல அவன் உனக்கு எப்படி தெரியும் அவனா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துருக்கான்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காகித பார்க்குறாங்க. அது நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணோம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஒன் டே நாங்கள் வந்துட்டு போகும்போது ஒரு பையனை காரில் லைட்டாக ஜம்ப் இடிச்சிட்டான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் இடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த பையன் பயங்கர அழுதுட்டே இருந்தான். என்னையே இடிச்சிங்க கால் அடிபட்டுச்சு சொல்லிட்டு ரொம்ப அழுதான். அப்போ தான் ஜம்மு கூட ஜிம்மி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. அப்புறம் இவன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமாக டேஸ் போக லவ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. ஒரு 2 months இருக்கு சொல்கிறாங்க. ஜஸ்ட் 2 months சொல்கிறாங்க. ஆமாம் 2 months சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவனுக்கும் சுகாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவன் ஏன் சுகா கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். சுகா ஏன் இவங்க மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கான். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாகவும் சொல்கிறாங்க. யாருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா இங்கே பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம சுகா வரவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே டேபிள் காலர் பிடிக்கிறாங்க. என்ன பண்ண நீ என் தம்பியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கப்பா சுகா என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண என் தம்பியை சொல்கிறேன்ப்பா. சுகா தான் டேபிள் ஷார்ட்டை பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம் பார்க்குறாங்கப்பா. சுகா நிறுத்தி சொல்கிறாங்க. இல்லை என்ன பண்ண என் தம்பியை சொல்கிறாங்க. இப்போது ஜம்முக்கு புரியல. சுகா என்ன சொல்கிற தம்பி தான் உன் தம்பி சொல்கிறாங்க. ஜிம்மி என் தம்பி போதுமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ம ஆரம்பம் சொல்கிறாங்க. கேட்குறாங்க காய்கிட்டாங்க. பார்ப்பா எங்கே ஜிம்மின் அப்படி கேட்குறாங்க. அந்த ரூமில் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் கிட்ட அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பக்கம் ஜிம்மி அழுதுகிட்டே தான் இருக்காரு ஸ்டில் இப்போ வரைக்கும். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் போக மாட்டேங்குது. அவங்க அப்பா நம்பர் 4 இருக்குது. இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேர் 3 பேர் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேவு பச்சு தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஜிம்மினை. என்ன சொல்கிறாங்க. பாரு அங்கே எனக்கு என்ன பண்ணிட்டுட்டாங்க சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல தெரியுமா. நான் பாட்டுக்கு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக ஒரு பிளாக் கலர் கார் வந்து என்னை பாட்டுக்கு உள்ளே எடுத்து போட்டு மூக்கில் ஏதோ வச்சு அமுத்திட்டாங்க தெரியுமா. இதை கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. இப்போது இங்கேருந்து சர்வ் பண்ணி கூட்டிகிட்டு போங்களான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒன்றும் இல்லை பாரு அண்ணா வந்திருக்கா நான் வந்திருக்கேன் யாரும் இருக்காங்க ஓகேவா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த பக்கம் நம்மளோட டேக்கு தான் சுகாவுக்கு தான் பயங்கர இருக்கும். உங்கள் பாரு உனக்கு எதுனா வேணா என்கிட்ட கேட்டுருக்காங்க ஓகேவா. அம்மா எதுக்காக என் தம்பி கிட்னாப் பண்ண சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அவன் தம்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் என் தம்பி தான். அப்போ ஏன் நீ நினச்சா சொல்கிறாங்க. இப்போது மெக்க என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அவரை சீட் பண்ணுறேன்னு நினச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல அவர் மெக்க சொல்லிட்டாரு. இப்போ சுகாவுக்கு சமூகம் என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது டேக்கு என்ன சொல்ல தெரியல அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்ன நினச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் சீட் பண்ண நினச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது.
அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் அவனை செக் பண்ணுறேன்னு நினச்சியா அப்படி கேட்குறாங்க. இப்போ கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம், யாராவது அப்படி நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது அப்படி நினைப்பாங்களா, என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. நான் அன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணுறேன், நீ அந்த யூனிவர்சிட்டியோட வாசல் நின்றுட்டு இருக்க. அப்போது நீ அந்த பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து டேமில் இருக்கு, நீ போய் சொன்னாலும் சொல்கிறாங்க. இங்கே பார் சுகாட்டி, எப்போதும் சுச்சுவேஷன் ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகேவா? அந்த டைமில் நான் உனக்கு கேட்க அப்படி சொன்னேன்னா, நான் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடச்சிது, அப்போ என் தம்பி பார்க்க வந்திருக்கேன், உன்னை பார்க்க வரல, உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நீ கோச்சிப்பியோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் போய் சொன்னேன் தவிர மற்றபடி வேறு மட்டும் ஹைட் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜிமின் என் தம்பின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். உனக்கு தெரியும் ஒரு ஐடியா இருக்க உங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் மட்டும்தான் நான் எங்களோட ஃபேமிலி பற்றி நாங்கள் ஷேர் பண்ணுறதே இல்லை இது வரைக்கும். அப்படிங்கும்போது என் ஜிமின் இப்போ ஃபேமிலி விட்டு தனியாக வந்துருக்கான். என் அப்பா அம்மா டேபிள் இருக்காங்க, ஓகேவா? அவங்க தனியாக படிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படிக்கும் நான் எப்படி அவனை பற்றி சொல்ல முடியும், எப்படி நான் வந்து இன்ட்ரோ பண்ண முடியும்? அந்த ரீசனால் தான் வந்து இங்கே வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. அன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிது, சரி வந்து பார்த்து வரலாம் சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு கூட்டி போய் காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் கூட்டி வந்தேன். அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் சீட் பண்ணுறோன்னு நினச்சிருக்கல அப்படி சொல்கிறாங்க. டேபிள் மாதிரி இல்லை சுகா அப்படி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீ எப்போவுமே என்கிட்ட கோவப்படுவேன், கத்துவேன், எல்லாமே எனக்கு புரியுவானா, நான் அப்படி தான் உனக்காக விட்டு கொடுத்து தான் போனேன் எனக்கு தெரியும். ஆனால் முதல் தடவையாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு. என் தம்பி அவன் யார் என்னன்னு கூட தெரியாமல் ஒரு பாசம் நான் பேசி ஹக் பண்ணால் உடனே அவன் என் பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, நான் சீட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ டேபிள் மாதிரி இருக்கு. அப்போ நீ போய் சொல்லாமல் உண்மை சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட கேட்டுருக்கேன், நான் உனக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் என் பக்கத்தில் வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. நீ உங்களோட மெம்பர்ஸ்க்கு என்ன இன்ஃபோ பண்ணலாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா என் மெம்பர்ஸ்க்கு உன்னை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு தெரியுமான்னா என்னோட மெம்பர்ஸ்கிட்ட உன்னை பற்றி சொல்லணும்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு வெளில வராங்க. இங்கே பாருங்கள் டேயாங்க சொல்கிறாங்க. இப்போட்டே திரும்பிட்டாங்க. நம்பிச்சுட்டு பார்த்து அது சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஹேங்கன்னு கூப்பிடுங்க, ஓகேவா? நீங்கள் என்னோட சின்ன பையன் தெரியும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்கள் டேபிள் சுகா லவ் பண்ணுறது, சுகா உங்களை லவ் பண்ணுறது எல்லாமே தெரியும், ஓகேவா? நாங்கள் தெரிஞ்ச பேர் காமிச்சிக்கிறது இல்லை, ஓகேவா? எங்கள் மெம்பர்ஸ்க்குள்ள நாங்கள் அதிகமாக லவ் பண்ணாலும் வெளில சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட கம்பெனியோட ரூல்ஸ் அப்படி. அந்த ரீசனுக்காக தான் நான் ஹைட் பண்ணி வச்சுக்கணும் தவிர மற்றபடி எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. அவன் எங்கள்கிட்ட இதை ஹைட் பண்ணவும் மாட்டான், எங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான், ஓகேவா? சொல்லுங்கள், இவன் ஜிமினுக்கு மட்டும் தான் தெரியாது, அவன் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். ஏன்னா ஜிமினுக்கு தானே வந்திருக்காங்க, அது ஜிமின் கொஞ்சம் இன்னசென்ட்டு சின்ன பையன் வேறு, ஓகேவா? அதனால சொல்லலை. இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணீங்க. சரி அப்படியே சுகா கிட்ட ஒரு பாசம் பேசினா கூட சுகா உங்களுக்கு சீட் பண்ணுறாங்க கூட, அதுக்காக நான் சுகா கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணணும். நீங்கள் எதுக்காக ஜிம்முக்கு கிட்ட பண்ணீங்க, ஜிம்முக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி கேட்குறாங்கக்கா. இப்போ டேக்கர் மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு சுகாட்ட கேட்டால் போய் சொல்கிறாங்க, பயந்தா இந்த பையனே டேரெக்டாக நான் கிட்னாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நீ என்ன மாஃபியாவா கேட்குறாங்க. நீ ஒரு சிஓ தானே, நீ ஒரு மாஃபியாவா இல்லை கிட்னாப்பரா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சுகா கேட்குறாங்க. டேக்கர் மாதிரி இருக்குது. சுகா சொல்கிறாங்க, இல்லை சொல்லு, நீ ஒரு டீசெண்டான படித்த ஒரு பையன் தானே, நீ ஒரு சிஓ தானே சொல்கிறாங்க. டேபிள் மாதிரி என்ன சுகா பேச சொல்லிட்டாங்க. பின்ன உனக்கும் ஒரு கொலை பண்ணுறவனுக்கு கொள்ளடிக்கிறவனுக்கு என்னடா சம்மந்தம், என்னடா டிஃப்ரெண்ட் இருக்குது? ஒரு பையனை கிட்னாப் பண்ணுறதுக்கு காலேஜ் படிக்கிற பையனை அப்பா அம்மா வந்துட்டு இப்போ வெளில இருக்காங்க, இவன் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்கான். இன்றைக்கி வீட்டுக்கு வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்க வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அவனும் வராங்கன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் வாங்கலான்னு சொன்னேன். அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு எப்படி வாங்கணும் கூட தெரியாது. என்கிட்ட கேட்டால் எப்படி வாங்கணும் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ அவள் கேட்டே வாங்கிட்டு இருந்தவன். ஏன் 1 வீக் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என் தம்பி படம் தெரியல, அவங்க இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லி தெரியல. அது சுகா சொல்கிறாங்க, பாரு நீ எப்போ என் கூட ஒரு பையன் பேசலான்றதுக்காக அவன் யார் எனக்கு என்னென்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு என்ன பண்ணியும், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடக்க முடியாது, ஓகேவா? எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்கிறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், ஓகேவா? இதுக்கப்புறம் செட் ஆகாது. நீ என் தம்பி எப்போ கிட்னாப் பண்ணிட்டு இப்போ நீ கிட்னாப் பண்ணுற பிரச்சனை இல்லை, வேறு யாராவது கிட்னாப் பண்ணி இல்லை என் தம்பி ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு எதுனா வாய்ந்த எங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. இப்போ சுகாவுக்கு ஒரு டேக் ஒரு மாதிரி இருக்குது. என் சுகா உனக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருட்டி, எனக்கு என் தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நீ இம்பார்ட்டன்ட் தான் பாய் ஃப்ரெண்டாகலன்னு சொல்லலை. ஆனால் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் தம்பி இருந்தானா உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா அவன் என்கிட்ட கேட்டிருப்பான், யாரும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. நீ எங்கிட்ட டேரெக்டாக கேட்டிருக்கலாம், என் ஷர்ட்டை பிடிக்க என் ஷர்ட்டை பிடிச்சி கேட்டிருக்கலாம், என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், என்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக அவன் பையன்கிட்ட பேசணும் ரீசனுக்காக கிட்னாப் பண்ணிட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையனை போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த பிளேஸ் எவ்வளோ லாங்கில் இருக்குது தெரியுமா, ஒரு மேன்ஷனுக்குள்ளே சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தா மாஃபியா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ நாங்கள் மாஃபியாலாம் இல்லை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருப்போங்க அப்படி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் வந்துட்டு தம்பி கிட்ட பண்ணிட்டு வந்துருக்கீங்களா சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ பயந்துருப்பான் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, சின்ன விளையாடுறாங்க. பாரு அவன் அழுதுகிட்டே இருக்கான், லாஸ்ட்டு இன்னும் அழகு நிறுத்தவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் டேரெக்டாக வராங்க. வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினோட போய்ட்டு சுகா மேலே ஜம்ப் ஆயிடாரு. சுகா எனக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போய் சுகா சொல்லி ஜிம் ரொம்ப அழுதாங்க. பாரு ஒன்றும் ஒன்றா சொல்கிறாங்க. பாரு சாரிடா சொல்கிறாங்க. எதுக்கு சுகா சொல்கிறாங்க. இல்லை இது என்னால் நடந்துச்சு சாரி சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்கிறாங்க. ஆமாம் இதனால தான் என்னால் நடந்துச்சு சாரிடா சொல்லிட்டு சுகா நம்ம ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸ் வந்துட்டு இருக்கு, பயந்துட்டு சுகா நானே சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் ஃபுட் ஷாக் ஆகிடுது. நம்ம ஜிமின் வந்துட்டு சுகாவோட கம்பியாக சொல்லிட்டு இதே நம்மள்ட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா தாண்டா வா சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. ஜிமின் வெளில வராங்க. ஜிமினுக்கு எங்கள் உள்ளவங்களாம் பார்த்து பயங்கர பயமாக இருக்குது. அதுவும் டேவோட ஐஸ்லாம் பார்த்து பயங்கர பயமாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. சுகா இது யார் சொல்கிறாங்க. இதுவா
இது ஒரு பேட் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இது கேட்குறதுக்கு. சுகா அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு இது மாதிரி பேட் பர்சன் நிறைய இருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ தான் சேஃபாக இருக்கணும், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ வா சொல்லி பவுடர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் போகலான்னு இப்போ நம்ம ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் அனுப்புறாங்க. சுகா நான் வந்துட்டு ஒரு பர்சன் இன்ட்ரோ பண்ணி சொன்னால ஃபோனில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அது அவங்க தான் சொல்லி ஜிமின் தான் ஜங்கை காமிக்கிறாங்க. இப்போது ஜங்க் கிட்ட வராங்க. இவன் நான் சொல்கிறேன், இவர் பேர் தான் ஜான்ஜி அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் டேஸாக தான் இவங்க நான் டேட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. டேட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் இவர் ரெண்டு லவ் பண்ணுற சொன்னார், நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அண்ணாக்கிட்ட அவனை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும், அப்புறம் அப்பா அம்மா கிட்ட தான் இன்ட்ரோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ்லாம் பண்ணிக்கணும், படித்து முடிக்கணும் நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க, நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா, அப்பப்போ கொஞ்சம் பிஸியாகிடுவாங்களா, அப்பப்போ டைம் கிடைக்காது, நானும் அவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ எப்போ பேசுவாங்களோ அப்போலாம் பேசுவோம், மற்ற டைமில் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. இப்போ நம்மள்ட்ட சுகா தான் டிவி பார்க்குறாங்க. பார்த்தாலே என் தம்பியா, அவன் எந்த அளவுக்கு சின்ன பையன் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கான், நீ எப்படி இருக்க அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்த்தோம். சுகா கோப்படாதீங்க, உங்களுக்கு பெரிய டிவி பற்றி சொல்கிறாங்க, அவனுக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ் பாசிட்டிவ் சொல்கிறாங்க, இவனுக்கு கூட தான் பாசிட்டிவ் இருக்கா எனக்கு இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜுன் ஜென்லாம் பார்க்குறாங்க. பாரு கோப்படாத, ஓகே உட்கார அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஃபைனல் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா இது யார் அப்படி கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க, மேட் பர்சன் சொன்னியே அவங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போது டேக் ஒரு மாதிரி கிட்டே வராங்க. கிட்டே வந்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு சுகா போய் எடுத்து ஒழிச்சிக்கிறாரு. இங்கே பாரு பயப்படா சொல்கிறாங்க. இல்லை சுகா சொன்னால் நீ பேட் பர்சன் சொல்கிறீங்க, பாரு பேட் பர்சன்லாம் அவங்க இல்லை, கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் பயப்படுறாங்க. ஜம்ப் தான் வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் வெளில ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் வெளில வராங்க. என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேதாங்க பாரு நம்ம பேட் பர்சனாக இல்லை, சாரி நீ ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி நீ ஜம்க்கு ரொம்ப லவ் பண்ணுற, ஜம்க்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஜம்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணுறாங்க, சேம் டைம் ஜம்க்கு ஒரு இடத்துல பார்க்குற, அப்போ அவங்க வேற ஒரு பர்சனை வந்து ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நினைப்பா சொல்கிறாங்க. என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபேமிலி பர்சனாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜம்க்கு ஒரு மாதிரி இடத்துல சிரிக்கிறாங்க. டே பார்த்து ஏன்னா ஜிம்மி என்ன தான் வந்து இன்னசென்ட்டாக இருந்தாலும் அவர் வச்சுட்டே யோசிப்பார். பார்த்ததும் நம்ம பார்த்தா நம்ம கண்ணில் பார்க்குறது மட்டும் உண்மை கிடையாது, நம்ம கேட்கணும்ல அவங்க என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அவங்க பிரதர் சிஸ்டராக இருந்திருக்கலாம், சம்டைம்ஸ் அவங்க வந்து கசின் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை தாண்டி வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. இப்போது நம்ம டேவும் சொல்லாமல் நம்ம சுகாவும் சொல்லாமல் நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு மேபி நீ அப்படி நினைக்கிறேன், ஆனால் உன் அளவுக்கு நான் மெச்சூரிட்டி கிடையாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் நான் உன் அண்ணாவை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன் அண்ணாவும் லவ் பண்ணுறான், ஆனால் அவன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது சொல்கிறாங்க. ஜிம் டைம் பார்க்குறாங்க. சுகா லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. சுகா ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் நீங்கள் தானே பிரதர் இல்லாவா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கது ஹாப்பியாகிட்டு வருஷம் கேட்டதும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தானே பிரதர் இல்லாவா, உங்களுக்கு சுகாக்கும் ஃபைட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆமாண்டாம்மா அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் நடந்ததாக சொல்கிறாங்க. உன் அண்ணனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அப்போ உன்னை லாஸ்ட் டைம் வந்து கிஸ் பண்ணா ஹக் பண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக என்ன நீங்கள் தான் தூக்கிட்டு வந்தீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் ஆமாம் என்னோட கிட்ட என்னுடைய பாடி வசம் தூக்கிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்களா பயந்து தெரியுமா, நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம், உனக்கு சுகாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது, டக்குனு யாரையும் ஐடலோட தம்பியாக இருக்கிறவங்களும் இப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. இல்லை சுகா மற்றவங்கள சொல்லக்கூடாது, இவங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா அப்போ நான் சொல்லியிருப்பேன்ல, நான் சுகா வந்து என்னோட அண்ணா சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன்ல சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்காத நான் சொல்லியிருப்பேன்ல சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி பற்றிலாம் சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்ல. இப்போ டேக் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஜெய்மினை, அவருக்கு ஒரு மாதிரிக்கு ரியலி சாரி சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் இப்படியே பண்ணணுங்க சொல்கிறாங்க. இது மூவியில் வர மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு இவங்களாம் சிரிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஜிம்மில் என்ன சார் நான் சொல்லுது எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி அந்த வைப்பே மாற்றிருச்சு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நீயே கேள்வி சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி பதில் நான் வேணுமே சொல்லிக்கிறாங்க. சுகா அவரே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு பாரு, இந்த மூவிலலாம் வருமே ஒரு பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு யாராவது இன்னொருத்தவங்கள பேசுறதுலாம் பார்த்தா பாசிட்டிவ் ஆவாங்களா, அப்புறம் தூக்கிலாம் வருவாங்க கிட்னாப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு பாரு, ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்ல. இப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா வயசுலாம் அமைதியாக இருக்காங்க. நீ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீ ஃப்ரீ டைம் வரைக்கும் பேசுகிறாங்களா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, பாவம் இல்லையா டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லலாம். இப்போ ஜங்க் பார்க்குறாங்கக்கா. ஆமாம் சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமா சுகா ஜங்கா கூட நிறைய பிஸியாக இருப்பாங்க, ஆனால் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப என்ன வந்து பார்ப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்க. நான் கூட அப்படி தான், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஜங்கா கூட எக்ஸ்ட்ரா பண்ணுவோன்னே சரி ஜிம்மின் சொல்ல. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக சொல்லிட்டு எல்லாருமே சரி உட்காருங்க சொல்லிட்டாங்க. உட்காருறாங்க. இப்போ ஜிம்மு தான் நான் பாஷுகா கோப்படாத ஓகேவா, அவன் பண்ண தப்பு தெரியலன்னு சொல்ல மாட்டான், அவன் கிட்னாப் பண்ண தப்பு தான், மற்றபடி அவன் வந்து தப்பான எனக்கு தோணும் கிட்னாப் பண்ணல, அவன் பயந்துருக்கான், எங்கே நீ அவன்கிட்ட போயிடுவியோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உன்ட்ட நான் கேட்டேன் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன், என்னோட கரியர் லைஃப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போகணும், நான் எப்போ வந்து கரியர்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணும், அப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ சொன்னேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், லவ் பண்ணலாம், பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீ சொன்னேன், நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
நான் உன்னை எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறது தெரியுமா சொல்லிட்டு நம்ம சுகா சார்ட்டே சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, நான் வந்துட்டு எல்லாம் ஹார்ஷாக நடந்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்கிட்ட என்னைக்கா சாஃப்டாக பேசியிருக்கியா சொல்கிறாங்க. நான் சாஃப்டாக பேசுனது இல்லையா சொல்கிறாங்க. பேசியிருக்கேன், என்னைக்காவது பேசுவோம், ட்ரிங்க் பண்ணால் பேசுவோம் சொல்லிட்டு நம்ம சுகாட்டே சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை இருக்குல்ல மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சம் லைட்டாக டேஸ் வந்துட்டு ஜிம் போக அடிச்சோ இங்கே அழக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு டேவோட டேஸாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜனக்கு பொசுவது இங்கே பாருமா, அது அவங்க பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வா சொல்லிட்டு அவரு ஜிம்மில் பிடிச்சி பக்கத்தில் இருக்கு, அவர் உட்கார வச்சுக்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க, வா இல்லை பாசிட்டிவ் கப்பல்ஸாக இருப்பாங்க போய் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க சுகர் பாருங்க, பாரு அழகாக சொல்லிட்டு போய் டேஸ் வெயிட் பண்ணுறாங்க. நான் பாரு சுகர், நான் கொஞ்சம் கோல்டு பாஸ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீ ஒரு சேவஜ் பாசம் தான், ஆனால் உங்கள்கிட்ட நான் ஒன்றும் அவ்வளோ கோல்டு இல்லை சொல்கிறாங்க. இப்போ சுகருக்கு ஒரு மாதிரி இல்லை டேஸ்ட் சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு சொல்கிறதில்ல பேட் பர்சன், நான் பேட் பர்சன் வேணாம்னு சொல்கிறதில்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரிஞ்சுக்கிற அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க. சாரி டேஸ்ட் சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண தப்பு தெரியுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்குமே லவ் எங்கே ஒன்று இழந்துடும் பயம் ஒரு ஐடியில் இருக்கேன். டக்குன்னு என்னை சீட் பண்ணுறோடு கொஞ்சம் பயந்துட்டேன். உனக்கே தெரியும் நான் லவ்வில் எவ்வளோ வீக்னஸ் சொல்லிட்டு நம்ம அட்டையே ஆடுறாங்க. சுகாக்கு அது என்ன கஷ்டமாக இருக்குது. இப்போ சுகா போய்ட்டு டேவ் டேஸாக வெயிட் பண்ணிட்டு அப்படி 4 பேர் கிஸ் பண்ணுறாங்க. சாரி டேஸ்ட் சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரும் லவ் பண்ணல, எனக்கு ஒன்று தாண்டி வேறு எதுவும் யோசிக்க தெரியாது. எனக்கு மியூசிக் அப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப மியூசிக் அப்புறம் ஒரு நான் நேசிக்கிற ஒரு பாசம் தான், அது என்னோடய ஃபேமிலி அப்புறம் நீ ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும், இந்த பிஸ்னஸ் இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒன்று மட்டும்தான், உனக்கு அப்புறம் அது மற்றதை நான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் புரியுது டே எந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப நல்ல பர்சன் போல சொல்லிட்டு ஜிம்மின் நான் டேல ஜம் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப நல்லவன் தான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்னாப் பண்ணுறதுக்கு நல்லவன் ஆமாம் அவர் சொல்லிட்டு நம்ம ஜிம் கட்ட சொல்ல ஜிம் பேக்கிங் ஆச்சு அப்படி சொல்லக்கூடாது. அவர் டேவோட சுகாவை ரொம்ப லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நான் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்து பயந்துட்டு இப்போ பாருங்கள் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஒரு டிஷ்யூஸ் எடுத்து காயிட்டு கொடுக்குறாங்க. இது நீங்கள் கொடுங்க சுகா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சுகாட்ட கொடுக்குறாங்க. இந்தா சொல்லிட்டு இப்போ சுகா தான் டேஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்க, அழகாக டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க நீ பேசாமல் டேவ் மேட்ச் பண்ணி பார்ப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஏன்டா சுகா பார்க்குறேன் ஏன்டா அப்பா ஏற்கனவே எவ்வளோ கோவமாக இருக்கிறது இது வேறவா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படிலாம் ஒன்றும் பயப்படாது ஓகேவா, அப்பா கூட மேலே கோவலாம் இல்லை, கோவம் எப்போ போயிட்டு எப்போ நீ வந்துட்டு ஸ்டேஜில் பாடினியும் உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸு, நீ வந்துட்டு இப்போ ஒரு ஐடல் ஆகிட்ட, அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஓகேவா, உன்னோட ட்ரீம் இது தான், அவனுடைய டேலண்ட் இதில் தான் இருக்குன்னு தெரியும்போது அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக பேசுவாங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது சுகா பாரு எவ்வளோ அழகாக பாடலான்னு சொல்லிட்டு, நீ தான் அப்பாவை புரிஞ்சிக்க மாட்டேற அப்படி சொல்லிட்டு அவர் வெளில காமிச்சிக்க மாட்டாருன்னா ரொம்ப லவ் ரொம்ப கேரு அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல. இப்போது சுகா பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. நான் பிரதர்லாம் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான், ஆனால் நீ டைமில் கிட்னாப் போட்டு பண்ணாதீங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் சுகாவுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை தான், நீங்கள் கண்டிப்பாக ஒன் டே வந்து மீட் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம் கொஞ்சம் டேஸ் போகட்டும், அப்புறம் மீட் பண்ணி அப்பா அம்மாட்ட பேசுங்க, கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. இந்த பார் சுகர் டே எனக்கு லவ்னுன்னா அது நீ மட்டும் தான் ஓகேவா, ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கோ, ஒன்று தான் லவ் பண்ணுறேன், நீங்கள் இப்போ எப்போ வந்தாலும் உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, நான் லவ் பண்ணுறது ஒரு 2 விஷயம் தான், ஒன்று என்னோட மியூசிக், செகண்ட் நீ ஓகேவா புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு புரிஞ்சுக்காத, இந்த மாதிரி இது பண்ணுறது, நான் ஒரு பர்சன்ட்டை பார்க்குறேன் அவங்கள்ட்ட பேசுகிறேன், அவங்கள ஹக் பண்ணிட்டுருக்காங்களாம், அவங்கள லவ் பண்ணுறது அர்த்தம் கிடையாது, அப்படி பார்த்தா நீ கூட பிஸ்னஸ் மீட்டிங்கில் எவ்வளோ பேர் ஹக் பண்ணுற பேசுகிற பார்க்குற பழகுற சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ டேப்பாக அது சொல்கிறாங்க. சொல்லி ஏன் நீ லாஸ்ட் டைம் கூட மீட்டிங் பண்ணி அங்கே ஒரு பொண்ணை ஹக் பண்ணல சொல்கிறாங்க. அவர் சிஇஓ சொல்கிறாங்க. அவர் பொண்ணாதான் ஒரு சிஇஓன்னு ஹக் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. அது ஃபார்மாலிட்டிஸாக ஹக் பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதை பார்த்து நான் தப்பாக எடுத்து புரிஞ்சிக்க முடியுமா சொல்கிறாங்க. இப்போது எப்போ புரியுது அது சாரி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க பாருட்டு ஏங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏங்க சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தப்புன்னு தோணுச்சுன்னா அது டேரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு ஓகேவா இப்படி ஏன் பண்ணினேன் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுற சொல்லிட்டு டேரெக்டாக கேட்டு அதை விட்டு நீயா ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அது என்ன சொல்கிறாங்க. ஏதோ உண்மையாக ஜிம் சொல்கிற மாதிரி மூவியில் பார்த்த மாதிரி இருக்குது. நீ படம் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நீ வந்துட்டு சாஃப்டான பர்சனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஒரு பர்சன் யாராவது ரகடாக இருந்து கிட்னாப் பண்ணுறது ஜிம்மின் அதை அடிச்சுட்டாங்க பண்ணுற சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. அவன் என்னை அடிக்க தான் சொன்னான் சொல்லிட்டு ஜம்ப் போட்டு கொடுக்க என்ன சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க. அடிக்க சொல்லி என் தம்பியை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹார்ஷாக பேச வர்றது அவனை பார்க்குற கொஞ்சம் இன்னசென்ட்டாக தெரியுது சொல்லிட்டு தான் ஜம்ப் போட்டு பேச சொல்லலாம், கொஞ்சம் மிரட்டி கேட்க சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன் பயப்படாதீங்க ஓகேவா, அப்படிலாம் விட்டுற மாட்டேன் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின் உனக்கு இந்த பர்சன் பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜம்முக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட பர்மிஷன் அப்பா அம்மாவோட பர்மிஷன் தான் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு ப்ரௌடாக இருக்குது கண்டிப்பாக, ஆனால் இப்போ தான் படிக்கிற ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா தான் டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் உனக்கு மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா ரெடியாக தான் இருக்காங்க, நீ உன்னோட அப்பா அம்மா ரெடியானா சரி சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் டைம் கொடு, இன்னும் ஒரு 1 இயர் மட்டும் போட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் உன்னை நான் பேசுகிறேன் ஓகேவா. இந்த வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது நான் ஹேங்கெல்லாம் தங்கியிருக்க வீடு ஓகேவா, நீ எப்போனாலும் அங்கே வரலாம், உனக்கு எப்போ என்ன பார்க்கணும் தோண்டா போது பாரு ஓகே, இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதான் எந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருக்குன்னு புரியுது, நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் பேசணும் தான், நான்
பண்ணது தப்பு தான், சாரி டி, நான் நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் தான் ரீசனாக இருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு ஜிம் அந்த பிளேஸில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா நீ அந்தளவுக்கு என்ன கூட சாஃப்ட் கேரிங்கே பார்த்ததே இல்லை. நீ மாதிரி ரொம்ப லவ்லியாக அவனோட ஹெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு பேசிட்டு இருந்தா, அவனை ஹக் பண்ண, நீ அவனை ஹக் பண்ண, அவன் என் தம்பிடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது சொல்கிறாங்க. பாரு எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவோட அதே மாதிரி பிடிச்சிருந்து எனக்கு ஜிம்மில் தான் ஓகேவா, என் தம்பியே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அந்த ட்ரீம் பற்றி நான் சொன்னப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணதே அவன் தான் தெரியுமா. நீ பாரு ஷுகா, நீ வந்து ரைடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட் பண்ணான் தெரியுமா. அவனுக்கு அப்போ அதை பற்றி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீ பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை என்கரேஜ் பண்ணுவான் தெரியுமா. நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணதாக இருக்கட்டும், எனக்கு என்ன நான் தப்பு பண்ணாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவான். என்னை வந்து அதை சர்வ் பண்ணணும்னு நினைப்பான் தெரியுமா. சொல்லும்பா ஷுகா சொல்கிறாங்க. டேக்க புரியுது, எனக்கு புரியுது ஷுகா, எனக்கு சாரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம சிப்ளிங்ஸ் மேலே பாசம் இருக்குல்ல சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன இப்போ ஷுகாவுக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ் கிடையாது, டேக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது, ஷுகாவுக்கு ஜிம்மி இருக்காங்க. அது மாதிரி இப்போ இவங்க பேசிக்கிறாங்க, ஃபைனலாக செட்டில் ஆகிட்டாங்க. சரி ஓகே, சும்மா சொல்லக்கூடாது, வீடு ரொம்ப அழகாக இருக்கு ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கா உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் பார்க்குறாங்க. ஆமாம் மேன்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, காய் ஸ்மைல் பண்ணுறாங்களா. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறாங்க. அவங்க பாருங்கள், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடாம நாங்கள் சமைச்சு விட்டு பாதியில் எல்லாமே நிறுத்திட்டு வந்துருக்கோம். எனக்கு காய்கறி வாங்க போனோம், என்ன தான் கிட்ட பண்ணுறது இருக்கீங்க, பசிக்குது, இந்த ஃபுட்டு எதனா கிடைக்குமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஃபுட்டு கிடைக்குமே அப்படி சொல்கிறாங்க. கிடைக்குமா சொல்கிறாங்க. பாருங்கள் அங்கே வேற நான் நிறைய செஃப் இருக்காங்க, சூப்பராக குக் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் தான் குக் பண்ண சொல்கிறாங்க. சரி அதை போய் ஃபஸ்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் போயிட்டு யாரும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம செஃப் தான் நிறைய வெரைட்டியாக குக் பண்ணுறாங்க, நல்லா கம்மி சமைக்கிறாங்க, நல்லா வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்மின்னு நம்ம ஜம்முக்கு எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா டேவும் ஷுகாவும் அந்த கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க, கம்ஃபர்ட்டாக மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு ஃபைனலாக இவங்க ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காடுறாங்க. ஜிம்மி போயிட்டு ஷுகா பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஷுகா இன்னொரு பக்கத்து ஜாட்டியே உட்காடுறாங்க. நம்ம ஜிம்மோட இந்த பக்கத்து ஜம்ப் உட்காராங்க. லேம்ப் லைனாக வந்துருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஷுகா வந்துட்டு ஃபஸ்ட்டு டேக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஷுகா ஜிம்முக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்க் அங்கே பாரு யாருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் ஃபுட் எடுத்து நம்ம ஜிம்முக்கு ஃபுட் பண்ணிவிடுறாங்க. சின்ன ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்க டே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என் அண்ணா ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு விஷயம் பிடிச்சிச்சுனாக்கா அவன் எதுக்காகவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் ஓகேவா. அவனுக்கு கரியராக இருந்தாலும் சரி, அவன் லவ்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அவன் லவ் ஓகேவா. அவன் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க ஓகேவா. உங்களுக்கு எதனா வேணா ஷுகா கிட்ட டேரக்டாக சண்டை போடுங்க அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. பட் தேங்க்யூ சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காதா. இப்போ எல்லாம் ஃபைனல் செட் ஆகிடுச்சு. இப்போ ஷுகா பார்க்குறேன் சொல்லி கிளம்பவும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே கிளம்புறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. இவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஷுகா கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. இப்போ டே தான் ஷுகா பின் பண்ணுறாரு. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு என்ன நீ தானே அழ வச்சு சொல்கிறாங்க. என்ன அழுக சொல்கிறாங்க. ஆமாம் அழுகு தெரியுமா. என் ஷுகாவுக்கு என்ன பிடிக்கும், வேறு யாரும் பிடிக்குதோ. நான் இப்போ என்ன நினச்சேன், ஜிம்மி பார்க்க ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கான், ரொம்ப எங்கள் குட்டி பையன் மாதிரி இருக்கான், அதனால உனக்கு அவன் பிடிச்சிருக்கு போல. நான் பார்க்க கொஞ்சம் கோல்டாக கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு வேறு டே சொல்லுவேன். என்ன டே பேசுகிறா ஷுகா சொல்கிறாங்க. உண்மையாக அப்படி தான் நினச்சிட்டேன் சொல்லிட்டு அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கூடா சொல்லிட்டு இப்போ இவர் போயிட்டு பயங்கரமாக ஷுகா கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஷுகாவும் பேக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் நம்ம டே தான் உனக்கு ஒரு பைக் மேலே கொடுக்குறாங்க ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டு அவர் போயிட்டு கேட்கல ஸ்ட்ராங்காக பைட் பண்ணுறாரு. நம்ம ஷுகாவும் ஹாப்பியாக தான் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம டே தானே இப்போ ஷுகா கேட்குறாங்க. இப்போ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ பாரு இந்த ஷுகாவுக்கு டேவு மட்டும் தான் பிடிக்கும், டே ஷுகாவுக்கு மட்டும்தான் எப்போவுமே டேக்கு தான் ஓகே. அவங்க புரிதா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, உனக்கு என்னை பார்க்கணுன்னா நீ டாம்கே கூட வா ஓகேவா, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை புரிதா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்கு. இனிமேல் நான் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் உன்னை பார்க்குறேன், உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு உனக்கு இந்த மாதிரி நான் இது பண்ண வச்சுட்டேன்னா சொல்கிறாங்க. இல்லை ஷுகா நான் தான் சாரி கேட்கணும் பாரு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன்றது கூட மறந்துட்டு நான் வந்துட்டு எந்த அளவுக்கு சீப்பாக இறங்கிட்ட பிறகு ஒரு சின்ன பையனை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு சொல்கிறாங்க. இல்லை என் தம்பி இருக்காங்கல்ல, வேறு யாரும் இப்படி பண்ணிடாதான் சொல்கிறாங்க. இதை பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் சரி ஓகே ஜங்க்கா நான் போவா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க நீ எங்கே போகிற சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. வீட்டுக்கா இல்லை ஹாஸ்டலுக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் புரியாது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி போகிறேன் எனக்கு ஒரு கிஸ் கொடுத்து போய் சொல்கிறாங்க. கிஸ்ஸா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு கிஸ் கூட கொடுத்தது இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்டாக 2 months ஆகுது சொல்கிறாங்க. ஜஸ்ட் 2 months தான் அதை சொல்கிறாங்க. ஆமாம் சார் அவன் 2 years ஆகட்டும் சொல்லி ஜிம்மி தான் பாய் சார் ஓடி போயிட்டாரு. இப்போ ஷுகா வந்து ஜிம்மை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜங்க் பார்க்க வச்சா ஒரு கிஸ் கூட கிடைக்கல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சார் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம காயும்
ஜங்கு பார்க்குறாங்க, டேவ் பார்த்துட்டு இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு கலவரத்தையும் உண்டு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக என் பேபி வந்ததுனால தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டு அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இது சொல்லவே இல்லைடா சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட லவ் இல்லை சொல்லவே இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என்ன ஐ லவ் யூ அவன் சொல்லலடா, ஜஸ்ட் டேட் பண்ணுறான் அவ்வளோதான். ஓகே நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, அவனு சொல்லலை. அவன் சொன்னதுக்கப்புறம் சொல்லணும்னு வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக இருக்கிற பிரதர் இல்லை அவனால் பார்த்துக்கோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்படியா அங்கே பார்த்து ஃபஸ்ட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு அப்புறம் தான் பிரதர் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கும் டே உங்களை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு இதோட முடிச்சாலே இது எப்படி ஹாப்பி எண்டிங் இருக்கும் பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா. எனக்கு இதில் அதிகமாக ஜிமின் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்ற தோணுது. ஏன்னா ஜிமினோட ரோல் தான் ப்ளே ஆகிருக்கும். ஏன்னா எனக்கு ஜிமின் இல்லாமல் ஒரு ஸ்டோரி சொல்லவே வராது ஓகேவா. உங்களுக்கே தெரியும் அந்த ஜிமின் சேனல் ஓப்பன் பண்ணி ஜிமினுக்காக தான். ஸோ அதனால் ஜிமினை வச்சு தான் எல்லாமே வரும் ஓகேவா. அது இன்னைக்கு ஜிமினை நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி அந்த ரீசனாக தான் ஸ்டோரி ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.